இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பாக தமிழ்நாடு பெண் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. அதில் ரூபாய் 2 லட்சம் வரை மானியமாகவும் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்தில் சேர்ந்து பெண்கள் பயனடைவதற்கு எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும், இதற்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பாக தமிழ்நாடு பெண் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.msmeonline.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பாக வெளியிடக்கூடிய அனைத்து தகவல்களுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ஒரு லிங்க் கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு உமன் என்டர்பிரினியர்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பெண் தொழில் முனைவோருக்கான அதிகாரம் அளிக்கும் திட்டம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டிபார்ட்மெண்ட், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, தமிழ்நாடு உமன் என்டர்பிரினியர்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த இணையதளத்துல இந்த திட்டம் பற்றிய அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுலேயே டேஷ்போர்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அபவுட்னு கொடுத்திருக்காங்க. இந்த அபவுட் TWEES, அதாவது தமிழ்நாடு உமன் என்டர்பிரினியர்ஸ் எம்பவர்மெண்ட் ஸ்கீம், இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்த திட்டம் பற்றிய முழு தகவல்களுமே கொடுத்திருப்பாங்க. பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர்கள், தொழில் முனைவோர்களுக்கான திட்டம். குறிப்பாக பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பின்னணியிலிருந்து வருபவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்பதாரர்கள் வயது 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். குறைந்தபட்ச கல்வி தகுதி தேவையில்லை. உற்பத்தி, வர்த்தகம், சேவை திட்டங்களுக்கு அதிகபட்ச திட்ட மதிப்பு ரூபாய் 10 லட்சம் வரை அனுமதி வழங்கப்படும். அனைத்து பிரிவுகளுக்கும் தொழில் நிறுவனரின் பங்களிப்பு திட்ட மதிப்பில் 5% ஆகும். தனிநபர் மானியம் திட்ட மதிப்பில் 25%, அதிகபட்சமாக 2 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். வருமான உச்சவரம்பு எதுவும் இல்லை. தொழிலின் விரிவாக்கத்திற்காக கடன் பெற விரும்பும் KKT மகளிர் பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் கடனை பெறலாம். இதுல இதற்கான ஜியோ அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்பத்தை நிரப்புதல், அதன் பிறகு ஆன்லைனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தினை தகுதி சரிபார்த்தல், தேர்வில் பங்கேற்க அழைப்பு கடிதம் பெறுதல், நேர்முக தேர்வில் பங்கேற்பது, கடன் விண்ணப்பத்தை வங்கிக்கு பரிந்துரைத்தல், வங்கியால் ஒப்புதல் வழங்குதல், பயிற்சியில் பங்கேற்க அழைப்பு கடிதம் பெறுதல், பயிற்சியில் பங்கேற்பது, பயிற்சி நிறைவு சான்றிதழ் பெறுதல், சான்றிதழ் மற்றும் தேவையான பிற ஆவணங்களை வங்கிக்கு சமர்ப்பித்தல், வங்கியால் கடன் வழங்குதல், வங்கியால் மாவட்ட தொழில் மையத்தின் மானிய கோரிக்கையை சமர்ப்பித்தல், மானியத்தை மாவட்ட தொழில் மையம் வழங்குதல். இந்த மாதிரி படிநிலைகள் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ரோசஸ் ஸ்டெப்ஸ் டீடைலா கொடுத்திருக்காங்க. அண்ட் கைட்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா செக் யுவர் எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த எலிஜிபிலிட்டியில கிளிக் பண்ணீங்கன்னா கீழே இதற்கான தகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்கள், மூன்றாம் பாலினத்தவர்கள், தொழில் முனைவோருக்கானது, 18 முதல் 55 வயதுக்கு உட்பட்டவர்கள், குடும்ப ரேஷன் கார்டு கொண்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி தேவையில்லை. வருமான வரம்பு எதுவும் இல்லை. திட்டத்தின் அதிகபட்ச செலவு ரூபாய் 10 லட்சம், 25% மூலதனம் மானியம், அதாவது அதிகபட்சம் 2 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். வட்டி மானியம் பொருந்தாது. குறைந்தபட்ச நிறுவனங்களின் பங்களிப்பு திட்ட மதிப்பில் 5%. முன்னுரிமை பயனாளிகள் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், மூன்றாம் பாலினத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஆதரவற்ற விதவைகள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்கள், இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே இந்த கடன் உதவி கிடைக்கும். அடுத்ததாக frequently asked questions கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்திட்டம் பெண் தொழில் முனைவோருக்கானது. திருநங்கைகளும் 18 முதல் 55 வயதுக்கு உட்பட்ட பெண்களும் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. ஆங்கிலத்திலும் கொடுத்திருக்காங்க இந்த தகுதி விவரங்கள் எல்லாமே. திட்ட மதிப்பில் அடங்கும் செலவினங்கள் என்னென்ன? திட்ட செலவில் மூலதன செலவு மற்றும் பணி மூலதனம் இரண்டும் அடங்கும். பணி மூலதனத்தை மட்டுமே கொண்ட பரிசீலிக்கப்பட மாட்டாது. தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி கட்டாயமா? ஆம். இணைப்பு பாதுகாப்பு கட்டாயமா? இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஆன்லைன் பேங்க் அப்ளிகேஷன், ஆன்லைன் ஃபீல்ட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற பட்டியல் கொடுத்திருக்காங்க. ஆதார்
அட்டை, ரேஷன் அட்டை, திட்ட அறிக்கை, சாதி சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ் இருப்பின் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விற்பனையாளர் GST எண்ணுடன் கூடிய விலைப்புள்ளி, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், வங்கி இருப்பு கையேடு போன்ற சான்றிதழ்கள் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த மெனுவிலே கொடுத்திருக்காங்க அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக விண்ணப்பதாரர் பெயர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், அப்புறமா அந்த செக்யூரிட்டி கோட் இங்க என்டர் பண்ணி கெட் OTP பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை என்டர் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி அல்லது பேன் நம்பர், அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு ரெண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. உடனே உங்க டேஷ்போர்ட் ஓபன் ஆகும். அதுல இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் சார்பாக தொடங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு உமன்ஸ் என்டர்பிரினியர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம், அதாவது தமிழ்நாடு பெண் தொழில் முனைவோருக்கான அதிகாரம் அளிக்கும் திட்டத்தில் தகுதியுள்ள பெண்கள் விண்ணப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.